வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சதீஷ், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஜேர்னி இங்கே என்ன மாதிரி நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாதாரணமாக மித்த ஒரு கிளினிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், மெயினாக நாங்கள் பெயின், அதுக்கப்புறம் ஹிடன் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் உடலில் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் எப்படி நாங்கள் எந்த முறையில் அணுகுமுறையில் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேஷண்ட்டை எந்த மாதிரி சரி பண்ணோம் அப்படிங்கிறதையும் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஃபிலாசபி தான். அதாவது ஆஸ்டியோபதிக் ஃபிலாசபிஸ் தான். எப்படின்னா, டயக்னோசிஸ் டேக் அ லைஃப் டைம், ட்ரீட்மெண்ட் கேன் பி இன் மினிட்ஸ். அதாவது ஒரு நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யுகமே ஆகுமா, ஆனால் ட்ரீட்மெண்ட்டை நிமிஷத்தில் கொடுத்துடலாமா. அப்போது நோயின் முதல் நாடிங்கிறது தான் முந்தி அந்த காலத்தே நம்ம சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். அப்போது என்ன நோய் எதனால் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது பேக் பெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஓகே டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஸ்க் பல்ஜுங்கிறது நோய், ஓகே அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியோட மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் நான் டாக்டர் சதீஷ் இப்படி தான் நான் ஆரம்பிப்பேன். எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வர்றாரு, அவரோட எம்ஆர்ஐ தான், எஸ் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, டிஸ்க் பெயின் டிஸ்க் பல்ஜ் தான். அப்போது ரெண்டு கேள்வி தான். இந்த டிஸ்க் பல்ஜ் எவ்வளோ தூரம் அதோட இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, இது எவ்வளோ தூரம் நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன். அந்த அதர் சைடு எந்த பிரச்சனையால் டிஸ்க் பல்ஜ் வந்துச்சு. அவர் இன்னும் புதுசாக போய் குண்டு எறிதல், தட்டு எறிதல் அப்படிங்கிற ஒரு செயலை செஞ்சு அந்த பேஷண்ட் வந்து டிஸ்க் பல்ஜை வாங்கிட்டு வரல. அவர் எதேச்சியாக அவரோட பைக்கை அப்படி நகட்டி வச்சார், அப்போது வந்து பெயின் வருது, டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நான் இந்த கையை தூக்குறேன், தென் கீழே ட்ராப் பண்ணிட்டேன், இப்படி தூக்குறேன், கையை கீழே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ டக்குன்னு இங்கே இந்த ஸ்டிச் பிரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே. இப்போது இந்த ஸ்டிச் பிரிஞ்சதுக்கு இந்த கையை தூக்குனது காரணம்னு சொல்லுவீங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த தூக்கி வச்சிங்க, நீங்கள் பைக் தூக்குனது தான் காரணம், ரைட்? நீங்கள் வந்து பஸ்ஸிலேருந்து வேகமாக இறங்குனீங்க, அதுதான் காரணம். உங்கள் பையன் கூட சேர்ந்து நீங்கள் ஸ்கிப்பிங் குதிச்சிங்க, அதுதான் காரணம். எந்த மொமெண்ட்டில் பெயின் வருதோ அந்த மொமெண்ட் தான் பெயினுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறத விட்டு வெளியில் வாங்க. அதாவது பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இது தூக்குனா பிடிச்சிக்குமோ, பேக் பெயின் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பேக் பெயின் வந்துடும் பயமுள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு இன்சிடென்ட் தான். இதே மாதிரி தான் கழுத்து வலி, இதே மாதிரி தான் ஷோல்டர் பெயின், இதே மாதிரி தான் எனி டிஸ்ஃபங்க்ஷன் இந்த பாடி. இப்போ நான் கையை தூக்குனவனே டப்புன்னு பிஞ்சிருச்சு அப்படின்னா, கை தூக்குனது காரணம் கிடையாது, இந்த சட்டை இத்து போனது தான் காரணம். அது மாதிரி உங்கள் உடம்புல ஏற்கனவே இருக்க ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் வேறு ரூபமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஒரு 6 வருஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் கான்ஸ்டிபேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டு வளப்பில் நைட் சாப்பிடுவோம், சரியா? நைட் ஆனால் ஏதாவது அதுக்குன்னு ஒரு டானிக் வச்சுருப்போம், அதை குடிச்சிக்கலாம். இல்லை சூரணை வச்சுருக்காங்க, நைட் ஆனால் வந்து அதை வந்து நைட்டை கடுக்கா பொடி அதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா எனக்கு காலைல நல்லா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கப்படுற ஒரு விஷயம் நாளைக்கு பேக் பெயினாக வரப்போ மட்டும் நம்ம கடன்னு ஹாஸ்பிட்டல் போய்ட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே இங்கே இருக்க மெத்தட் ஆஃப் அனலைசிஸ் டெஃபினட்டாக டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு நான் சொல்லும். ஆனால் மெஷின் டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதே மெஷின் எதனால் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லாது. அதை பேஷண்ட்கிட்ட நாங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி சரி பண்ணுறப்போ ஈஸியாக எங்களால் சர்ஜரி இல்லாமல் பேஷண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். இது வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னது பேக் பெயின். இப்போ அதே மாதிரி ஒரு நெக் பெயின் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ஸ்லீப் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போது நெக் பெயின் அப்படின்னு வர்ற பேஷண்ட்டு கழுத்து வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பேஷண்ட்டுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. அதே பேஷண்ட்டுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே பேஷண்ட்டுக்கு ஒரு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ், ஷோல்டர் பெயின் வரும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. பிஏ ஷோல்டர் இஸ் வெரி காமன். அப்போது சக்கரை நோய்க்காரங்களுக்கு ஏன் பிஏ ஷோல்டர் வருது? அப்போ இந்த கையில் அந்த மாதிரி இந்த கையில் வரலாம், அது ஏன் ஒரு கையில் வருது? முதல் கேள்வி. தென் ரெண்டாவது கேள்வி, அதே பிஏ ஷோல்டர் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு கை வலி வந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஆற மாட்டேங்குது? ஆமாம், சுகர் இருக்கப்போ ஹீலிங் ப்ராசஸ் டிலேடாக இருக்கும், டீஜெனரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது சுகர் பேஷண்ட்டு இப்படி தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ அந்த டென்ஷனை ஆஃப்லோட் பண்ணுற வேலையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டென்ஷனை ஆஃப்லோட் பண்ணுற வேலையை ஆஸ்டியோபதி பண்ணும். மசில் இம்பேலன்சஸை கரெக்ட் பண்ணுவோம். உடனே வலிக்குதா? எஸ் வலிக்குது. இப்போது எங்கேருந்து டென்ஷன் விழுகுது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரண ஒரு டிவி போடுற வால் ப்ளக்கில் போயிட்டு நீங்கள் ஒரு ஏசி ப்ளக்கை மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு எங்கேயோ ஃபியூஸ் போகும். சரி, அவங்க மெயினில் போய் ஃபியூஸ் போகும். அப்போது அங்கே ஃபியூஸ் போனதுக்கு அந்த ஃபியூஸ் காரணம் கிடையாது. இது எல்லோரும் நம்ம வீட்டில் பார்க்குறது சந்திக்கிறது தான். ட்ரிப்பர் ட்ராப் ஆகும், ஃபியூஸ் பேர்ன் ஆகும். ஸோ ஃபியூஸ் போனதுக்கு ஃபியூஸ் காரணம் இல்லை, நம்ம கொடுத்த லோடு தான் காரணம். அப்போது புடனையில், ஜாயிண்ட்டில், போனில், லிகமெண்ட்ஸில் டென்ஷன் வருது அப்படின்னா ஏதோ ஒரு மசில் புல் பண்ணுறது தான் காரணம். அப்போ நம்ம அந்த லோடை ஆஃப்லோட் பண்ணிட்டோம்னா, நான் திரும்பவும் அங்கே ஃபியூஸ் பட்டேன்னா லோடு இங்கே ஹெவியாக இருக்கிறது திரும்பவும் ஃபியூஸ் போகும். பிகாஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்யூட் இஸ் ஃபியூஸ். அது மாதிரி அட்டாச் எங்கே தசை நார்கள் ஒரு எலும்பில் போய் அட்டாச் ஆகுதோ தட்ஸ் அ வீக்கஸ்ட் பாயிண்ட். அப்போது அங்கே பெயின் வரும். இது மாதிரி தான் குதிங்கால் வலி வருது, இது மாதிரி தான் தோள்பட்டை வலி வருது, இது மாதிரி தான் புடனி வலி வருது, முதுகு வலி வருது. அப்போது மசில் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கே லோடு இருக்கோ அதை நம்ம சரி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். இதை ஈஸியாக நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்பெஷலி லேடிஸ் நீங்கள் இந்த இதை புரிஞ்சுப்பீங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 2 மணி நேரம் ஃபங்க்ஷன், ஒரு பெரிய கம்மல் மாட்டிட்டு போவீங்க. ஃபங்க்ஷன் முடியல, திடீர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு கெஸ்ட் இன்னொரு அங்கேருந்து வாங்க எங்களை கெஸ்ட் அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க, அடுத்து ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ஹோல் டே போகிறீங்க, பெரிய கம்மல் மாட்டிருக்கீங்க, 2 மணி நேரம் தட்ஸ் ஃபைன். ஆனால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிறப்போ இந்த காது ஃபுல்லாக வலிக்கும், அதுக்கப்புறம் இந்த முகம் ஃபுல்லாக வலிக்கும், அதுக்கப்புறம் இந்த தலை ஃபுல்லாக வலிக்கும் இல்லையா? ட்ரீட்மெண்ட் என்னது? தலைவலிக்கு தலை ஃபுல்லாக வைத்தியம் பார்க்குறதா? கம்மலை கழட்டி வச்சா தலைவலி போயிடுமா? புரிஞ்சதா? ஸோ நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் சந்திக்கிற இந்த ஃபார்முலாவை தான் நாங்கள் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த லோடை எடுத்தோடனே தலைவலி போயிடுது. சிமிலர்லி அப்போ பாடிக்குள்ளே எங்கேயோ அந்த லோடு இருக்கும். இதை ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிசிக்கலாக இப்படி இருக்க ஒரு லேப்டாப்பை அப்படி திருப்பி வைக்கணும்னா ஃபிசிக்கலாக பண்ணாலே போதும். அதுக்காக கைரோப்ராக்டிக் நாங்கள் சொடக்கு போடுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கைரோப்ராக்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளை நான் அந்த இடத்துல தூக்கி போட்டேன்னா காலையில் இந்த ரூம் க்ளீன் பண்ணுறவங்க திரும்ப அந்த டேபிள் இங்கே போட்டுருவாங்க. பிகாஸ் இதுதான் ஆக்சுவல் பொசிஷன். அது மாதிரி ஜஸ்ட்டு சொடக்கில் சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. பட் ஆஸ்டியோபதி வி டீல் வித் போன், மசில், ஜாயின்ட்ஸ், டெண்டன், எவ்ரிதிங், பிளட் வெசல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த முறையில் ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் பெட்டராக சர்வ் பண்ண முடியும். உங்கள் ஸ்லீப் இஷ்யூஸ்லேருந்து, பெயின்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து, எமோஷன்லேருந்து, உங்கள் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லேருந்து, எனி டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. சரியா? இன்ஃபெக்ஷனாக விட்டுருங்க. ஆனால் இன்ஃபெக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியும். பட் பெயின் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லேருந்து, ஸ்லீப் இஷ்யூஸ்லேருந்து, ஹெடேக்லேருந்து டெஃபினட்டாக ஆஸ்டியோபதியில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் எந்த ஒரு வழியும் பார்த்து பயப்படாதீங்க. பட் உங்கள் சைடில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பிகினிங்லேயே வந்துடுங்க. ஆரம்பத்துலேயே வந்துட்டால் ஈஸியான ஒரு சின்ன அப்ரோச்சஸ்லேயே சரி பண்ணிடலாம். பிகாஸ் மேசிவ் ஆகிடுச்சுன்னா இது சர்ஜரி தான் போகணும் அப்படின்னு போயிடுச்சுன்னா நானே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2-3 கேசஸ் நாங்களே சொல்லிடுவோம் சார். பட் வி ஹாவ் சம் எத்திக்ஸ். இங்கே வர்றீங்க, மேக்ஸிமம் 5 செஷன். ஃபர்ஸ்ட் செஷனில் ஐ எம் அஷ்யூரிங் 80% ரிசல்ட் கொடுத்துருவேன். 1, 2, 3, 4 போனாலே நான் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் தென் டெஃபினட்டாக நான் 5th செஷன் பார்க்க மாட்டேன். ஐ ஹாவ் சம் எத்திக்ஸ். இல்லை சார், இது என்னால் முடியாது, இது இப்படி இருக்குது. ஒன்று எனக்கு தெரியும்னு சொல்லிடுவோம், தெரிலன்னு சொல்லிடுவோம். செகண்ட் திங், சார் இது எங்களால் முடியாது சார், இது திஸ் திங் நீட் அ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டெஃபினட்டாக இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போகணும், நீங்கள் அங்கே அனுப்பிச்சி வச்சுருவோம். வி ஹாவ் அ சப்போர்ட்டிங் ஹாஸ்பிட்டல். அண்ட் தேர்ட் திங், இல்லை இது சர்ஜரி பண்ண தான் சரியாகும், இது என்கிட்ட இல்லை, நீங்கள் வேறு எங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணாங்கனாலும் அதையும் நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம். பிகாஸ் வி ஹாவ் அவர் எத்திக்ஸ். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ லிட்டில் பிட் லாங்கர் ஆர் மெஷர் வித் யுவர் தாட்ஸ். உங்களுடைய ஹோப்பை நான் உடைக்க விரும்பலை. ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் வி ஹாவ் சம் பர்ஃபெக்ட் ஜாப் எத்திக்ஸ் அண்ட் வி ஆர் வெரி ஓப்பன் புக் அண்ட் வி எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் கிளியர்லி. என்கிட்ட வர பேஷண்ட் போது அவங்க பிரச்சனை என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ வி வில் கிவ் அ பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்கள பற்றியும் அவங்க பிரச்சனையை பற்றியும். அதே மாதிரி நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இது எதுக்காக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் வர்றாங்க, இப்போ நீங்கள் எல்லாம் டிஸ்க் பல்ஜ்னு சொல்கிறீங்க, இல்லைங்க இது டிஸ்க் பல்ஜ் இல்லை அப்படின்னா தென் ஐ வில் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்தாங்க பாருங்கள், கூகுள் இருக்குது, ஓப்பன் பண்ணுங்கள், எடுத்து போடுங்க. ஓகே, இது கிடையாது, இது டிஸ்க் பல்ஜ் மட்டுமே உலகத்தில் நோய் கிடையாது. சரியா? நீங்கள் அண்டர்கன் சிண்ட்ரோம், தட் இஸ் லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் ஏற்கனவே பேசின என்னோடய பழைய வீடியோஸில் சூடோசைட்டிக்கா பற்றி பேசியிருக்கேன். அதே மாதிரி க்ளூட்டியல் மசில் ரெஃபர் பெயின், வெட்டெக்ஸில் தசை அழுத்தினாலும் இங்கே வலி வரும், ஷோல்டரில் பிரச்சனை வந்தாலும் வலி வரும். இங்கே வலிச்சாலே ஹார்ட் ப்ராப்ளம், எஸ்பெஷலி லெஃப்ட்டில் வந்தால், ரைட்டில் வந்தால் ஓகே நெக் ப்ராப்ளம், இங்கே வலிச்சாலே நெக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம், ஷோல்டர் ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கம் வலிச்சாலே தலைகுல வலின்னு பார்க்க மாட்டோம். பல்லு, ஈறு, எலுறுகளில் ஏதாவது பிரச்சனைனாலும் தலைவலி வரும். அதே மாதிரி காது இறஞ்சிச்சினாலே நாங்கள் காதுக்குள்ளே மட்டும் பிரச்சனை இருக்குன்னு பார்க்க மாட்டோம். கழுத்தில் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் வரலாம், இந்த டிஎம்ஜி ஜாயிண்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக பார்ப்போம். தூக்கம் வரல அப்படின்னா தலை மட்டும்தான் காரணம்னு இல்லை.
டைஜஸ்ட் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருந்தாலும் தூக்கம் வரலாம், வராமல் போகலாம், அல்லது யூரின் இன்கன்டென்ஸ் இருந்தாலும் ஏதாவது உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட தூக்கம் பாதிப்பாகும். ஸோ பாடி இஸ் அ ஹோல் ஸ்ட்ரக்சர், ஹோலிஸ்டிக்காக அப்படி பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஷோல்டர் பெயின் ஷோல்டரை மட்டும், நெக் பெயின் நெக்கை மட்டும் அப்படின்னு பார்க்க முடியாது. அதனால் என்னுடைய கிளினிக்கில், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் இங்கே வி ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். கன்சல்டன்ட்ஸ் வர்றாங்க, யாருக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் பெயினுக்கான சிறப்பான ஒரு கிளினிக்காக இருக்கும். எங்கெங்கோ இருந்து இங்கே சரியாகி போயிட்டுருக்காங்க. ஈவன் அப்ராட்லேருந்துலாம் பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து வராங்க, ஃப்ரம் ஆல் ஓவர் ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. வி ஹாவ் மல்டிபிள் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் ரேசஸ், வேறு கண்ட்ரிலேருந்துலாம் வராங்க. ஆனால் பேஸ்லைன் இதுதான். வி ஆர் வெரி ஓப்பன் மைண்டட். அதே மாதிரி கிளியர் இல்லஸ்ட்ரேஷன், நத்திங் இஸ் ஹிடன் ஹியர். எதுவுமே ஹிடனாக வச்சு இது இப்படி இல்லை இது இப்படிலாம் சொல்ல மாட்டோம். டே 1 சார் இது முடியாது, வந்தீங்கன்னா பார்த்துடலாம், இது பார்க்க முடியாது. இல்லை சார் நீங்கள் இதை உங்கள் ஊர்லேயே பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஒரு சில ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தம் ஆர் அவங்களோட நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பலை. இல்லை சார் இது நாங்கள் பார்க்க மாட்டோம் சார், நீங்கள் லோக்கல்லே நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுறோம். அதனால் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் பெயினுக்கான சிறப்பான ஒரு சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் உறுதியாக இருக்குது. நம்பிக்கையோடு வாங்க. எஸ்பெஷலி பெயின் பேஷண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா டே 1லே உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஐ எம் அஷ்யூரிங் யூ. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.